Hello traders, welcome to the channel. So today video la நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து Easemytrip. So இந்த ஷேரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஷேர்ல வந்து போனஸ் வந்து பாத்தீங்க அப்படினா இஷ்யூ பண்றாங்க. So அந்த போனஸ் வந்து பாத்தீங்க அப்படினா so என்னைக்கு டேட்டுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினா அந்த போனஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த போனஸ் கிடைச்சிச்சு அப்படினா நம்மளோட மார்க்கெட் பிரைஸ்ல அது எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படினா இருக்கும். So அதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா so இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகே गाइस. So ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா Easemytripல போனஸை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி so Easemytrip ஃபண்டமெண்டலா எப்படி இருக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படினா பார்த்தறலாம். Easemytrip. So Easemytrip டிராவல் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா அந்த செக்டார் இருக்கு. சோ இந்த செக்டார்ல வந்து பாத்தீங்க அப்படினா சோ இதோட புக் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா சோ 14.97 வந்து பாத்தீங்க அப்படினா இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 6 crores மேல வந்து பாத்தீங்க அப்படினா வச்சிருக்காங்க. சோ டிவிடெண்டா வந்து 0.35% வந்து பாத்தீங்க அப்படினா சோ டிவிடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து எக்ஸலண்டா இருக்கு. ஸோ இதோட ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஃபண்டமெண்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு கம்பெனி ஷேர் ஹோல்டிங்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ ப்ரொமோட்டர் கிட்ட வந்து 74.9% வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் கிட்ட வந்து 3.3% வச்சிருக்காங்க. ஸோ பப்ளிக் கிட்ட 21.8% வந்து ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் வச்சிருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேரை வச்சு பிளட்ஜ் பண்ணல, கடன் எதுவும் வாங்கல. ஸோ கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா ஃபண்டமெண்டலாக தான் நல்லா தான் இருக்கு. ஸோ Easemytripோட கரண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 550 ரூபாயில இருக்கு. ஸோ இதோட ஹை அண்ட் லோ பார்த்தோம் அப்படின்னா 148 ரூபாயில இருந்த ஷேர் வந்து 718 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிருக்கு. ஸோ PE ரேஷியோ வந்து 52.2% இருக்கு. ஸோ புக் வேல்யூ 17.2% இருக்கு. ஸோ டிவிடெண்ட் வந்து 0.36% கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ லாஸ்ட் 1 இயர்ல வந்து இதோட க்ரோத் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நல்லாவே க்ரோத் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸ் வச்சோம் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி லோல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இதுல அட்வான்டேஜ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுல Easemytrip மார்க்கெட் கேபிட்டல், ஸோ PE ரேஷியோ, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிராவல்ஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க கம்பெனி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து நம்பர் 1 அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இல்ல அப்படின்னா கீழே இங்கே தான் வந்து இருக்கும். அட்வான்டேஜா இந்த ஸ்டாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ இப்போ வந்து கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அசெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே நல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா அட்வான்டேஜா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் நவம்பர்ல ஒரு 1 rupee ஸோ டிவிடெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூ பண்றாங்க. Easemytripல நம்ம போனஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1:1 போனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தராங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போனஸா தராங்க. எக்ஸ் போனஸ் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 28/2/2022 அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பை பண்ணி வச்சிருக்கணும். ஸோ போனஸ்க்காக இந்த ஷேரை நீங்க பை பண்றீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே கூட பை பண்ணிடுங்க. ஸோ கடைசி டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணாதீங்க. அந்த கடைசி டேட்ல பை பண்ணி ஒரு சில டைம் போனஸ் கிடைக்காம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா போனஸ்க்கு அப்ளை பண்றவங்க கொஞ்சம் முன்னாடியே அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுல Easemytripல போனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:1 தராங்க இல்லையா. ஸோ அந்த ரெக்கார்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2/3/2022 வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் டேட் கிரெடிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரும். ஸோ எக்ஸ் போனஸ் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 28/2/2022. ஸோ போனஸ் வந்து நம்ம இந்த ஷேர்ல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ Easemytrip ஸோ சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ Easemytripோட சார்ட்ல நம்ம கரண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 549 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ 550 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:1ல போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ இதோட பிரைஸ் வந்து ஸோ அரௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 270 இருந்து 260 இந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஷேர் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆயிரும். மார்க்கெட்ல நீங்க போனஸுக்காக ஒரு லாங் டேர்ம்ல நீங்க அப்ளை பண்றீங்க, இந்த ஸ்டாக்கை நான் லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா ஸோ நீங்க கரண்ட் டைம்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல பிக்கா இருக்கும். ஸோ இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் அந்த மாதிரிலாம் நான் புக் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் கூட ஸோ மார்க்கெட் இங்க இருந்து ஸோ அதுக்கு அடுத்து எந்த ட்ரெண்ட்ல இருக்கு ஸோ அது எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னா கூட பண்ணலாம்.
லாங் டேர்ம் பேஸ்ல இந்த ஷேரை ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ ஒரு போனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ போனஸ் டிவிடெண்ட். ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறப்போ ஸோ நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈஸிமைட்ரிப்போட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ். ஸோ பர்சனலாக என்னோட வியூவில் வந்து நான் போனஸ் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணல. ஏன் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே ஃபாலாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் இவங்க மார்க்கெட் இன்னும் ஃபால் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால இந்த டைமில் போனஸ்க்காக ஒரு ஷேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ நல்லாவே கீழே டவுனில் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஸோ கீழே மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனலைஸை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னா என்னோட ஓன் வியூ. ஸோ அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நான் வச்சிட்டு இருந்த இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்துட்டு வெளியே எடுத்துட்டு வந்தேன். ஸோ அதில் ஈஸிமைட்ரிப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் ஹோல்டிங் வச்சிருந்தேன். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்துட்டு தான் வந்தேன். ஸோ வித்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்குற மாதிரி இல்லை. ஸோ கீழே பை வந்துச்சு அப்படின்னா ஸோ கீழே கம்மியான ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சஜெஷன்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஈஸிமைட்ரிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த ஷேரில் அப்ளை பண்ணலாம். ஸோ நல்லாவே க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும். அது இல்லாமல் ட்ராவல் செக்டரில் வந்து ஸோ இவங்க தான் நம்பர் 1ல இருக்காங்க இல்லையா, அதனால நல்ல க்ரோத் கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் பை பண்ணி வச்சு ஹோல்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.